அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 27:5 இப்படியாக சொல்லுகிறது: தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்ப அவர் என்ன பண்றாராம்? கூடாரத்துல ஒளித்து வைக்கிறார், கூடார மறைவுல மறைத்து வைக்கிறார். நேற்று பார்த்தோம் உன்னதமானவருடைய நிழல். அப்போ அது யாருன்னு பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கைன்னு பார்த்தோம். அப்ப இன்னைக்கும் பாருங்க, அந்த வசனத்துல போட்டிருக்கு, அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவிலை ஒளித்து வைத்து, கண்மலையின் மேல் என்ன பண்றாராம்? உயர்த்துவார். கிறிஸ்து என்றும் கண்மலையிலே. அப்போ கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் மறைவுக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது, கிறிஸ்து என்றும் நிலைப்பாட்டின் மேலாக, அந்த பிளாட்ஃபார்ம் மேலாக, அந்த கண்மலை கிறிஸ்து என்று பாருங்க, அவருக்கு மேலாக நாம் உயர்த்தப்படுவோம். அவர் நம்முடைய ஃபவுண்டேஷனா மாறிடுறாரு. நம்ம அவர் மேல நின்று அந்த உயர்வின் பாதையை அடைந்து நம்ம உயர்த்தப்படுகிறோம். அப்ப நம்ம என்றென்றும் அசைக்கப்படாதவர்களாய் இருப்போம். ஆமென். அப்ப தீங்கு நாள் என்று சொல்லுகிறபடியால் நான் சொல்லுகிறேன், சில காலங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க ஒளிந்திருப்பது ஞானமா இருக்கிறது, அவசியமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை இந்த ஒரு சீசன் ஆஃப் லைஃப்ல வெளியே கொண்டு வராம ஒளிச்சு வச்சிருக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவே கர்த்தர் ஒளித்து வைப்பார் என்று சொன்னார், நீங்கள் வெளிப்பட பிரயாசப்படாதிருங்கள், ஒளிந்திருங்கள். ஆமென். தெய்வ பிரசன்னத்துல மறைந்திருங்க. பிரதர், எல்லாரும் ஷோ அப் பண்றாங்க, எல்லாரும் ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் முன்னேறி போயிட்டு இருக்காங்க, ஆனா ஆண்டவர் என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் என்ன செய்ய? ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு காத்திருங்கள். தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று அந்த வார்த்தையை கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். நீங்கள் தலை குனிவதில்லை. ஏன்னா அடுத்த வசனம் போட்டிருக்கு, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்ருவுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமென். அப்ப கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது உங்கள் தலை உங்கள் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும். நீங்க அப்படி கெத்த அனுப்பிங்க. ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஒழிச்சு வச்சிருக்கிறேன், நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறேன், நான் உன்னை அப்படியே ஏற்ற காலம் வர்றப்போ உன்னை அப்படியே உயர்த்துவேன். நீ என் மேல நிற்கிற, அதனால நீ அசைக்கப்படுவதில்லை, நீ கீழே விழ மாட்ட, உன் சத்துருக்களுக்கு முன்பாக தலை உயரும் என்று சொல்லுகிறார். எனவே கிறிஸ்து என்றும் கண்மலையின் மேல் நாம் உயர்த்தப்படுகிறோம், கிறிஸ்துவின் மறைவுக்குள்ளாக வாழ்கிறோம், கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாயிருப்போம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.